ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோர்த் யூனிட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? அதில் வந்து டர்பிடிட்டி மெத்தட் மட்டும் போட்டிருக்க மாட்டேன். அது வந்து நான் டைம் கிடைச்சா போடுறேன். ஏன்னா ஃபோர்த் யூனிட் வந்து நிறைய இருக்குது, அது வந்து சீக்கிரமாக பார்த்துடணும். டர்பிடிட்டி மெத்தட் வந்து அது இதே மாதிரி தான் கொஞ்சம், அதாவது கப்பு வச்சு பண்ணால் கப்லேட் மெத்தட் மாதிரி டர்பிடிட்டி வந்து அந்த கிளாஸ் டியூப்பில் வந்து டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது வச்சு பண்ணுறது தான். அதை நான் ஈஸியாக அப்புறம் சொல்லி தராது. ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜில் வந்து முக்கியமான டாபிக் வந்து 4 டாபிக் தான். அதை தவிர்த்து எக்ஸாமில் வந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸ்பாயிலேஜ்லேருந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ் ஒன்று, ஃபேக்டர்ஸ் ஆஃப் இட்டிங் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டா, அப்புறம் சோர்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் மைக்ரோபியல் கண்டாமினன்ட்ஸு, இது ஒன்று. மூணாவது கொஸ்டின் அசஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆஃப் ஸ்பாயிலேஜ். இது எல்லாமே 5 மார்க்கு. ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டால் 10 மார்க்கு. இந்த சோர்சஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷனும் வேறு எதுனா கூட சேர்த்து டைப்ஸையும் சோர்ஸ் அண்ட் இதெல்லாம் ஒன்றா கேட்டால் இது ஒரு 10 மார்க்காக கூட கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸ்பாயிலேஜ் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அது 2 மார்க்காக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவு இந்த 4 டாபிக் எவ்வளோ சீக்கிரம் போட முடியும் அவ்வளோ சீக்கிரம் போட்டுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம தயாரிக்கிற மருந்தை வந்து எப்படி மைக்ரோ ஆர்கனைஸ்ட வேலை செய்யுதுன்னு எப்படி எவாலுவேஷன் பண்ணுறது. எவாலுவேஷன்னா அதோட தரத்தை வந்து மதிப்பிடுறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி. நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த மருந்து வந்து எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சரிங்க. ஸ்பாயிலேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கே தெரியும். ஸ்பாயிலேஜ்னா நான் கெட்டு போகிறது தான் ஸ்பாயிலேஜ்னுவாங்க. ஒரு மருந்து அதுதான் ஸ்பாயிலேஜ் வந்து மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ்னா, மைக்ரோபியல்னா என்னது? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதனால வந்து கெட்டு போனால் அது மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் அது வந்து காற்றுனாலேயோ ஒரு கலர் மாதிரி டேஸ்ட் மாதிரி அது மாதிரிலாம் கெட்டு போச்சுன்னா அது வந்து நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்பாயிலேஜ்னா it refers to the form of substandard or process of spoilage. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ரியாக்ட் ஆகி வேறு ஸ்பாயிலேஜ், அதாவது ஃபுட்டு வந்து டிட்டோரியேஷன் ஆகிடும், ஃபுல்லாக மாறிடும், அதோட தன்மையாக மாறிடும். டிட்டோரியேஷன்னா மாறுறது இல்லையா? அது ஃபுட்டோ இல்லை நம்ம வாங்கிட்டு வந்து கூட்ஸோ இல்லை நம்ம தயாரிக்கிற மருந்தோ அதோட தன்மை டிட்டோரியேஷன் ஆயிடுச்சுன்னா, தன்மை மாறிடுச்சுன்னா அதுதான் நம்ம ஸ்பாயிலேஜ்னு சொல்லுவாங்க. முக்கியமான வார்த்தை இது எக்ஸாமில் கன்ஃபார்மிங். எஸ்பெஷலி த டிட்டோரியேஷன் ஆஃப் ஃபுட் ஆர் அதர் ட்ரக்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் எதனா போட்டு விடுங்க இதில். ஓகேவா? அதர்ஸ் போட்டு. இதுதான் மெயின் ஸ்பாயிலேஜுக்கான டெஃபினிஷனு. இப்போ நம்ம வந்து சிலபஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ் 2 பார்த்துட்டோம் இல்லையா என்னென்னதுன்னு. ஸ்பாயிலேஜ் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் எப்படின்னா அதான் நான் சொன்னதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க 2 ஸ்பாயிலேஜ் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் எனி மைக்ரோபியல் செல்ஸ் அண்ட் அதான் ஸ்பாயிலேஜ் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்னால கண்டாமினேட்டட்னு தெரியும் இல்லையா? ஒட்டிக்கிட்டு போயிட்டு அதில் வந்து உருவாகிறது. நம்ம வைக்கிற இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கிறோம்னா அதில் போயிட்டு மைக்ரோ ஆர்கனிசம் போய் வளர்ந்துடும், ஒட்டிக்கும். அது மாதிரி தான் கண்டாமினேட்டர்ஸ். அந்த மாதிரி வளர்றது தான் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இது மாதிரிலாம் வருது அதனால ஆனால் அந்த மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். நான் மைக்ரோபியல்னா ஃபிசிக்கல்லு, கெமிக்கல்லு, என்சைமேட்டிக்கல்லு அந்த இதெல்லாம்னால வருது. சரி, முதல்ல நான் மைக்ரோபியல் பார்த்துலாம். ஏன்னா மைக்ரோபியல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நான் மைக்ரோபியல் ஈஸியாக பார்த்துலாம். இருக்கும் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் அது பார்க்கலாம். முடிஞ்சாலும் 5 மினிட்ஸ்குள்ளே முடிக்க போகிறேன். 6 மினிட்ஸில். நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் இஸ் டியூ டு எனி அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ஃபிசிக்கல் கெமிக்கல். அதான் இதெல்லாம் தான் வரும். இங்கே பார்த்ததே தான் இதுக்கும். ஃபிசிக்கல் கெமிக்கல்னால ஸ்பாயிலேஜ் ஆகும். இதெல்லாம் ஃபிசிக்கல்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸ்பாயிலேஜ் வந்து இப்போ வந்து ஒரு சால்ட்டில் வந்து நம்ம வாட்டர் போடுறோம். உப்பில் ஏன் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அது போட்டால் என்ன ஆகும்? உப்பு அப்படி கட்டி ஆகி கெட்டு போயிடும், கரைஞ்சிடும். அப்படி கரைஞ்சிச்சுன்னா அது எப்படி கட்டியாக ஆகிடும் இல்லையா? வேஸ்ட் ஆகிடும். அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் உப்பில் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் அந்த மாதிரி தான். அதுதான் சொல்கிறாங்க ஸ்பாயிலேஜ் டியூ டு எனி ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ. இப்போ எதுக்காக ஒரு சில இதுவெல்லாம் கரெக்டாக வைக்கணும்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதோட கலர் வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நல்ல பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொன்னால் காஃபி தூள் வந்து நீங்கள் வெளியவே வச்சிங்கன்னா அது பேக்கெட் இருக்கிறப்ப நல்லா தூள் ஆட்டம் இருக்கும். இன்னும் வெளியே வச்சிங்கன்னா எப்படி ஆகும்? அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படியே நாளடைவில் அப்படியே வெளியே வச்சு அது மாதிரி தான். அதுதான் டெம்பரேச்சர்னால, வெளியே இருக்கிற அந்த டெம்பரேச்சர்னால அது ஃபுல்லாக மாறிடும், அதோட நேச்சரே மாறிடும். அதுதான் ஃபிசிக்கல் ஸ்பாயிலேஜ் ஆகுது. ஓகேவா? நீங்கள் வேணால் அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்கள், காஃபி வெளியே வச்சா இதுவாகிடுமான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியலனா. கெமிக்கல் வந்து எப்படின்னா
இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு எதனா வைக்கிறோம், ஒரு 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 பொருள் வைக்கிறோம்னா அது காற்றுல வந்து வேற ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கலும் இந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால ஒரு ஸ்பாயில் வந்து அது கெமிக்கல் ஸ்பாயில். அதுதான் சொல்கிறாங்க, ஃபிசிக்கலும் கெமிக்கலும் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் எதுனாலே போதும். ஓகேவா. என்சைமேட்டிக் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு என்சைம்ஸ், என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச என்சைம்ஸ் லிப்பைஸு, மால்டஸு, இந்த மாதிரி என்சைம்ஸ், புரோட்டோகாஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லிபிட்ஸ் டியூ டு இப்போ வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லிபிட் டியூ டு இப்போ லிப்பிட் வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆகும் எதனாலனா லிப்பேஸ்னால லிப்பிட் வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆனால் அதுதான் அதனால ஸ்பாயிலேஜ் ஆகும்ல, அதுதான் முக்கியமாக என்சைமேட்டிக்கல். இந்த பாயிண்ட் நல்லா நம்ம வச்சுங்க, எக்ஸாம்பிள் தான் மெயின், செம்ம எக்ஸாம்பிள் இது. ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லிப்பிட் டியூ டு தி லிப்பேஸ். ஓகேவா, இதுதான் மெயின். அதர்ஸ் வந்து விட்டுருங்க, அது அதர்ஸ் வேணாம், தேவையில்ல, நம்ம 3 மட்டும் எழுதுங்க. இப்போ வந்து மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் பார்க்கலாம். மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் வந்து ஒரு 4 டைப் இருக்கும். 4வதுல வந்து சப் டைப் எல்லாம் ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி. இப்போ வந்து மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டேன் வெளியவே. ஸ்பாயிலேஜ் எனி அதர் டியூ டு தி கண்டாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஓகே, படிக்கிறப்பே புரியும் உங்களுக்கு, அங்கே வெளியே சொன்ன வச்சு. சரி, ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ்னா இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ்டு பை, நல்லா படிக்கிறது நல்லா கவனிங்க. இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ்டு பை கண்டாமினேட்டட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் இன்டியூஸ் பை கண்டாமினேஷன் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வர்றது தான் ஒரு ஸ்பாயிலேஜ். மைக்ரோபியல்ஸ் எப்படி ஸ்பாயிலேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, pharmaceutical product may be contaminated by pathogenic microorganisms. Pathogenic microorganisms mainly from raw material or times of preparation which cause the serious infection of the patient. இப்போ வந்து என்னன்னா, நம்ம மருந்து தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வர வைப்போம் பார்த்தீங்களா, அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம். அப்படின்னா டைம் ஆஃப் நம்ம அந்த மருந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வரலாம். இந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு பொருள் கெட்டு போயிட்டு அதை நம்ம தெரியாமல் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு சீரியஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த செப்டாகேமியா டியூ டு தி, சரியாக வைக்கலையா கேமராவை, due to the time of preparation which causes the serious infection of the patient. இது வந்து blood infection வந்து வர வைக்கும். எதனால வருது blood infection? இந்த சூடோமோனாஸ்ன்ற பாக்டீரியா எல்லாத்துலேயுமே இது மெயினாக இருக்குங்க ஸ்பாயிலேஜில், இந்த பாக்டீரியா. ஏன்னா இது ரொம்ப பொட்டன்ட்டான பாக்டீரியா. பொட்டன்ட்னா தெரியல, நல்ல வீரியமான பாக்டீரியா. blood infection வந்து இது காசு பண்ணும். அதுக்கு blood infection நான் மீனிங் எழுதி வச்சிருக்கேன், மேலே இருக்கு பாருங்க, செப்டாகேமியா. இது எழுதுங்க எக்ஸாம்பிள். ஓகேவா, அது வந்து சூடோமோனானால வரும். இப்போ அடுத்தது வந்து நம்ம படிச்ச ஃபிசிக்கல் கெமிக்கல் ஸ்பாயிலேஜ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்னால நடந்தா அது வந்து இதுலேயும் ஒரு பாயிண்டாக வரும், மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். இது மைக்ரோ ஆர்கானிசம் நடக்கலன்னா அது வந்து நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜுக்கு போயிடும். ஃபிசிக்கல் நம்ம ஃபிசியோ கெமிக்கல் நம்ம பச்சனில் ஃபிசிக்கல், இப்போ டேஸ்ட் மாதிரி டெம்பரேச்சர் அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னால நடந்துட்டா அது வந்து இதில் வந்துடும், நான் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ். ஓகேவா, சரி. அடுத்தது அப்சர்வபிள் எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோபியல் அட்டாக் ஆன் ப்ராடக்ட். இப்போ வந்து இது என்னன்னா, மைக்ரோபியல் அட்டாக் வந்து ஒரு ப்ராடக்ட் மேலே நடக்குது, அது வந்து நமக்கு தெரிஞ்சே நடக்குது. ஓகேவா, புரியுதா, நமக்கு தெரிஞ்சே நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி அது ஒரு மெத்தட் கூட இருக்குது. ஓகேவா, அதுவும் கெட்டு போனது தான், ஆனால் நம்ம அதை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வபிள் எஃபெக்ட் நான் எப்படி அப்சர்வ் பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஆர்கனோலெப்டிக் டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு மருந்து தயாரிச்சிட்டா அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா இல்லையா, கெட்டு போயிடுச்சா இல்லையான்னு. அந்த ஆர்கனோலெப்டிக் டெஸ்ட் மூலிமா நம்ம வந்து இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், டோஸ் வந்து மாறிடுச்சா எதுனா. ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதோட டோஸ் தன்மை எல்லாமே மாறிடும் இல்லையா, அதனால. ஓகேவா, அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அது என்னென்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்ட் வச்சு எப்படி கண்டுபிடினா, அது அன்பிளசன்ட் ஸ்மெல் வரும், வெரி அன்பிளசன்ட், நாற்று அடிக்கும் அது. அப்புறம் டேஸ்ட் வந்து மாறிடும், சோறாக இருக்கும். அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சோர் டேஸ்ட், ஃபிஷ்ஷி டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, மெட்டபாலிஸ் இதை வச்சு நம்ம ஈஸியாக அப்சர்வபிள் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து மெயினான வந்து லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். நான் இது லாஸ்ட்டில் வந்து 3 சப் டாபிக் இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சிங்க, டாபிக் செம்ம ஈஸி தான், பார்த்து தான் பெருசான செம்ம ஈஸி. ingredients susceptible to microbial attack. ஓகேவா, ingredient susceptible to microbial அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நான் இங்கே கீழே எழுதி வச்சிருப்பேன் மீனிங், அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். இன்கிரியன்ட் இது மூலப்பொருள் இல்லையா, சசப்டபிள்னா எளிதாக பாதிக்கத்தக்க,
அதாவது அதான் உங்களுக்கே புரியல. ஒரு பொருள் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கிட்ட ஈஸியா வந்து கெட்டு போயிடுற தன்மை இருக்கிறது தான் அப்படி சொல்றாங்க. புரியுதா? ஒரு பொருள் நம்ம எடுத்துட்டு வரோம். இப்போ எப்படி சொல்றதுன்னா, நல்லா ஒரு ரொம்ப பேக்கிங்கா எடுத்துட்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்க வந்து ஈஸியா வந்து அது கெட்டு போயிடும். வெளியே காத்துல பட்டா கெட்டு போயிடும். மைக்ரோ ஆர்கானிசம் வந்தா கெட்டு போயிடும் அப்படின்ற பொருளை தான் இன்கிரீடியன்ஸ் சசப்டபிள் டு மைக்ரோபயோட. ஓகேவா? புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்கிறேன் பாரு. ஒரு பொருள் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்ற பொருளை தான் நம்ம இந்த 4th பாயிண்ட்ல பார்க்க போகிறோம். தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துட்டு ஒரு டிஸார்டர் ஏதோ இருக்கு, ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து உடனே கியூர் பண்ணுறது, குயிக் ஆக்ஷனாக பண்ணுற ட்ரக் ஆன்டிஜனை தான் தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அப்படியாப்பட்ட ட்ரக்கு தான் சீக்கிரமாக வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அட்டாக் பண்ணும். புரியுதுயா? நம்மளோட எந்த ட்ரக் வந்து ஈஸியாக நம்ம உடம்பு கியூர் பண்ணுதோ அதை தான் வந்து ஈஸியாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அட்டாக் பண்ணும். அதுதான் தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட் சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. Many drugs are capable to gross degradation by a wide variety of microorganisms. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம குயிக்காக ஆக்ஷன் காட்ட தெரியுமா? அது மாதிரி அது வந்து என்னன்னா சீக்கிரமாக மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அட்டாக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆஸ்பிரினும் வந்து ஈஸியாக வந்து சாலிசிலிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? பெனிசிலின் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பீட்டா லாக்டாமஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால வந்து சீக்கிரமா இது வந்து மாறிடும் மைக்ரோ ஆர்கானிசம் மூலயமா. அதனால தான் வந்து இது ஒரு தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க ஆஸ்பிரின். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ஈஸி தான். அதே மாதிரி தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது வந்து ஸ்வீட்னிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஓகேவா? இப்போ ப்ரிவென்டிங் நம்ம வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எல்லாம் வீட்டில் போடுவோம், லைசால் அதெல்லாம் துடைப்போம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து குயிக் ஆக்ஷன். வீட்டில் இருக்கிற வந்து நம்ம பாக்டீரியாவோ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கடன்னு க்ளீன் பண்ணிடும். ஓகேவா? அந்த மாதிரி சீக்கிரமாக குயிக்காக ஆக்ஷன் பண்ணுறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி வந்து மோஸ்ட் ஆர்கானிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் ஆர் மெட்டபலைஸ் ரெடிலி பை மெனி பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நம்ம நிறைய ஆர்கானிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் வீட்டில் வந்து. ஓகேவா? அது வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து அதுவே ஒரு மெட்டபலைஸ் ஆகும். ஸ்லோலி சேஞ்சஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இதுவும் வந்து வளர்கிறதுக்கு வந்து அதுவே ஒரு காரணமாக ஆகிடும். புரியுதா? இப்போ வந்து ஒரு சில எப்படி சொல்கிறது, ஒரு இதுவை நம்ம அப்படியே கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுலேயே ஒரு இது வளர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா? அது மாதிரி தாங்க இது. அதே தான் இது. ஸ்லோலி சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் பை மெனி பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நம்ம வச்சிட்டு இருக்க டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டு இருக்கோம்னா அதுலேயே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கிட்டு வந்தோடனே எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுக்குறாங்க, இதுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அதுதான் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய மோஸ்ட் ஆர்கானிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் அது வந்து மெட்டபலைஸ் ரெடிலி பை மெட்டபலைஸ்னால் அது இங்கே போட்டிருக்க ஸ்லோலி சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ். அதுலேயும் கூட வளர்கிறதுக்கு வந்து நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனாஸ் ஸ்பீஷஸ் தான் எல்லாத்துலேயுமே வரும். அந்த ஸ்பீஷஸ் தான் ரொம்ப பொட்டண்ட்டாக இருக்கிற வச்சு அதுதான் எல்லாத்துலேயும் வளரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஸ்வீட்னிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். இது உங்களுக்கே தெரியும். ஸ்வீட்னிங் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான் என்னது? இப்போ வந்து ஒரு ட்ரக் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம அதில் வந்து இப்போ டானிக், நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிரப் எடுத்துங்க. சிரப் வந்து குழந்தைங்களுக்கு தரதுக்காக ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அது எதனாலனா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுற வச்சு. அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனால தான் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிரப்லலாம். புரியுதா? ஏன்னா அதில் சர்க்கரை வந்து சாப்பிட்றது அதில் வளர்கிறதுக்காக அது வந்து உருவாயிடும். அதனால தான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டையும் வந்து ஒரு தெராபியூட்டிக்கல் ஏஜென்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து ஒரு இப்போ சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதுலேயும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு இல்லை. அப்புறம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னா நான் யூஸ் பண்ணுறாங்க மருந்தில் அப்படின்னா இதோ பெப்ரமின்ட் வாட்டர் அண்ட் குளோரோஃபார்ம், இது 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் வந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா. எப்படி இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்கம்மா.